ஹலோ அழகனாச்சாரா? உங்க மாமியாருக்கு இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முகத்தை பார்க்கறதுக்காவது நீங்களும் வீரபாண்டி உடனே புறப்பட்டுவாங்க. வேற வேலை இல்ல. வீரபாண்டி அம்மா சத்திய அப்படியா? ஹலோ, வீரபாண்டி அம்மா செத்து போச்சு. அப்படியா? கொஞ்சம் அம்மா அம்மா உங்க மாமியார் செத்து போயிட்டாங்களாமா? ஏன் இப்படி பதற? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சதுன்னு வச்சுக்க. அந்த கிழமை இருந்து என்ன பண்ண போதுப்ப? என்னது ரிசீவர் கீழே வச்சிருக்கு? ஹலோ, நான் வீரபாண்டி பேசுறேன். டேய், அங்க என்ன பண்ற? உங்க அம்மாவுக்கு கொள்ளு வைக்காவது வந்து சேர்றா. அம்மா ஏண்டா உங்க அம்மா போனா முழுசா எரிஞ்சுதா இல்ல அரைகுறையா எரிஞ்சுதான்னு பாத்துட்டு போக வந்தியா? வீரபாண்டி, தாய் தகப்பு பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குறது பிற்காலத்துல தன்னை காப்பாத்துங்கிறதுக்கு மட்டும் இல்ல, தான் செத்து போயிட்டா தனக்கு கொள்ளி வைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பாக்கியம் கூட உனக்கு இல்ல, எங்களுக்கு கிடைக்குதுடா. பெத்த தாய் சாகறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை பாக்குறதுக்கு கூட பொண்டாட்டிக்கிட்ட சம்மதம் கேட்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போடா போ. உன் பொண்டாட்டியும் அவன் வச்சிருக்கிற பழத்தையும் கட்டிட்டு அழு. அம்மா அம்மா, உன் முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேனேப்பா. எங்க அம்மா இறந்ததை அவ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா. அந்த வீட்டுல இருக்க மனசு இல்லாம நான் பெட்டியோட புறப்பட்டேன். அப்பான்னு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா என் பையன் ஓடி வந்தான். அவளுக்காக இல்லைனாலும் அவனுக்காகவாவது அங்க தங்கணும்னு நான் முடிவு பண்ணி அங்கேயே தங்கிட்டேன். பொம்பளை ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிற அந்த வீட்டுல என்னைக்காவது என் மகன் மூலியமா ஒரு ஆம்பளை ராஜ்யம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனுடைய விளைவுதான் உன் முன்னால மடிப்பிச்ச கேட்டு நிக்கிறேன். இப்படியும் ஒரு பொம்பளையா? ஆமாமா, அவளை மனுஷி ஆக்குறதுக்காகவும் என் பையனை மனுஷனாக்குறதுக்காகவும் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஒரு உண்மையை சொல்ல போற, எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருந்தாலும் குடிசைக்காரங்களோட சப்போர்ட் தேவை. துக்கத்துக்கு தோல் கொடுக்கறதா இந்த மாதிரி ஏழைங்களோட மனசு. நீ என்ன வேணா ஏற்பாடு பண்ண. எது புண்ணாக்கு மண்டியா? இது இடிச்ச புலி மண்டி. வச்சிரியா ராங் நம்பர். ஐயா ஐயா வாங்க. சாவகாசமா 12 மணிக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து இதுக்கு மேல சமையல் பண்ணி போட்டா அம்மாவுக்கு வயசுல அல்சர் வராது. அதானே, நல்லா கேளியா. ஏன் லேட்டு? ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு வர்றேன். யார? கவர்னரையா? யார் இது? எங்க கூட ஒருத்தன் 5வது வரைக்கும் படிச்சான். 5வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? நீ படிச்ச 3வது விட அது பெருசு இல்லையா? விஷயத்துக்கு வாங்க. அவன் 5வது படிச்ச கையோட 6வது போகல, நேரா சிங்கப்பூர் போயிட்டான். அங்க போய் ஓஹோடு பணக்காரன் ஆகி 4 கப்பல் வாங்கி விட்டுருக்கான். துபாயில 3 எண்ணெய் கிணறு வாங்கி விட்டுருக்கான். ஊருக்குள்ளார சொந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் விட்டு இருக்கிறான். அவ்வளவு ஏன், மாடி விட்டு மாடி போறதுக்கு 4 ஹெலிகாப்டர் பறக்க விட்டுருக்கான். 4 ஹெலிகாப்டரா? அப்புறம் அப்படி இருந்து அவனுக்கு ஒரு மனக்குறை. இருங்க, பாதியில விட்டுட்டு போறீங்களா? அந்த என்ன மண்ணாங்கட்டி போடலங்க கிழவங்க. அந்த கோடீஸ்வரனுக்கு கல்யாண வயசுல தலதலன்னு ஒரே பொண்ணு. ஐயோ, கல்யாண வயசுல பொண்ணா? உட்கார்ந்து பேசுங்க. அப்புறம் சொல்லுங்க. அந்த பொண்ணு பிறந்த உடனே அவங்க அம்மா செத்து போயிட்டான். ஐயோ, செல்லமா வளர்ந்த அந்த பொண்ணு ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்து தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தையும் அவன் பேர்லயே எழுதி வைக்கிறதுங்கிற முடிவோட இந்தியாவுக்கு வந்திருக்கான். 4 எண்ணெய் கிணறு, 4 ஹெலிகாப்டர், சொந்தமா ஒரு. ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? தாய் இல்லாத அந்த பொண்ண சொந்த மக மாதிரி பாத்துக்கிற ஒரு மாமியார் தான் வேணும்னு சம்பந்தம் தேடிட்டு இருக்கிறான். ஏங்க மாமியார்னு சொன்ன உடனே உங்களுக்கு என் ஞாபகம் வரலையாக்கும்? சொந்த மக மாதிரி பாத்துக்கிற மாமியார் என்னன்னு நான் பாத்துக்கிறேங்க. அவளை தாய் மாதிரி பாத்துக்கிறேன். இவன் எங்க இருக்காருங்க நம்ம சம்பந்தி? சம்பந்தினே முடிவு பண்ணிட்டியா? என்ன இல்லீங்களா? 4 ஹெலிகாப்டர், 2 ஐயோ, போய் உடனே அவங்களை கூட்டு வாங்க. எங்க இருக்காங்க அவங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல. உடனே நம்ம கார் எடுத்துட்டு போய் அவங்களை கூட்டு வரீங்க நீங்க. இந்த சமையல அது கிடக்குதுங்க வெங்காயம். இந்த கணக்கு பிள்ளைய சமைக்க சொன்னா போறேன். சரி. ஐயோ ஐயோ, மகாலட்சுமி மாதிரி இந்த சிங்கப்பூர் மருமக மட்டும் வந்துட்டானா? நம்ம அகிலாண்டா? யாருடா அகிலாண்டம்? உன் அண்ணன் பண்ணுமா? நான் கட்டிக்க போறவா? அட போடா,
அண்ணனாவது அகிலாண்டமாவது அதெல்லாம் எனக்கு யாருன்னு அசத்துது அடேங்க வாங்க வாங்க. நான் அழகுநாச்சியார் பிஏ. நான் அழகுநாச்சியார் பையன். நான் தான் அழகநாச்சியார் புருஷன். அம்மாடி பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணிக்கமா. ஏங்க அப்பா, இது என்ன சிங்கப்பூர் குங்ஃபூ ஸ்டைலா? வாமா வாங்க வாங்க வாங்க, பாத்து போங்க, வலிக்கிற போது. நிக்கிறீங்களே உட்காருங்க. அழகநாச்சி சரி, உங்க நிலைமைய பத்தி என் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன நாம குடிசை கேஸ் நவுத்து விட்டானா? சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பல்லையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றேன். இவரை இங்க நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே. காரு இறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கை கொடுங்க. மாமா பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன தம்பி ஏதோ சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்கல்ல, அத பத்தி தான். ஐயா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலை வீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு நம்மளை பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல. என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கிறானா? நான் இருக்கேன். இவன்தான் என் ஒரே மக லட்சுமி. அம்மாடி, இவர்தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையை பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது. கல்யாண செலவெல்லாம் எங்களுது. போதாது வாயின்னும் பக்கத்திலே போராடு ஆனந்த சொர்க்கத்திலே தேனூறு முத்தத்திலே உண்டாகும் சத்தத்திலே தாளங்கள் போடு, ராகங்கள் பாடு, தாளாட்டும் சங்கத்திலே போராது வாயின்னும் பக்கத்திலே போராடு ஆனந்த சொர்க்கத்திலே. வான் பார்க்கும் செவ்வாழை பூவென்ன பூவோ, இப்போதுதான் இங்கு நான் பார்க்கிறேன். எங்கே சுகம், அங்கே மனம் சொல்லாமல் கொள்ளாமல் போகின்றது. தோளோடு தோள் வந்து சாய்கின்றது. உன் கண்களும் என் கண்களும் பேசாமல் மௌனத்தில் பேசட்டும் இந்நேரம். போதாது வா என்னும் பக்கத்திலே போராடு ஆனந்த சொர்க்கத்திலே.
ஓம் ஸ்ரீ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஓ ஐயர் சொல்லிட்டாரு அடியா. அம்மா சொல்லலைங்களே. ம் ஓம் மாங்கல்யம் தந்துனா நேரா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே தும் ஜீவ சரதம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போனேன்னா எங்கயா போயிட்டே இருக்கிற? யாராவது பார்க்க போறாங்க. என்னத்தை பார்க்க போறாங்க? எங்க பேட்டை ஆளுங்க தான் கல்யாணத்துக்கு வர வேணான்ட்ட. எங்க பேட்டையில ஒரு வரவேற்பு வைக்கணும். ஏற்பாடு பண்ணுவோம், சாப்பிட வாங்க. வாமா வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. இன்னாத இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க. நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? அது மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசு தான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்னடாது வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தைக்காரி டிராங்கா சொல்லி கொடுக்குது. இன்னும் இவரை காணோம். வரட்டும். என்னங்க இடுப்புல கேள்றீங்க? என்ன நீ இதுக்கு எப்படி சொல்ற? இப்பெல்லாம் சினிமாவுல தொப்புல தான் கோலியா விளையாடுறாங்க, பம்பரமா வயிற்றுல தான் விடுறாங்க தெரியுமா? ஷி, போங்க. என்னதுல இது? பாலை குடிச்சிட்டு பாதியை அவன் பொண்டாடி குடுறான்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆஹா, வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா? காலில் வேணும்னு சொன்னாங்க. அது நீயா நானா? சரி அதை விடு. உன் மனசு கோணாம என்ன நடந்துக்க சொன்னாங்க. இந்த வயசுலயே அம்மா முந்தானைய பிடிச்சிருக்கிறாரு, இவரை ஆம்பளை ஆக்கணும். என் கை உள்ள இன்னாக்கி எதுன்னு கண்டுபிடிங்க. இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன். மரகதா இல்ல மாணிக்கம் இல்ல. கை கிடக்குமா வேற என்ன இருக்கும்? நமக்கு பிறக்க போற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கொண்டு வந்திருப்ப. இல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீயே திறந்து காமிச்சிரு. 10 பைசா. இந்த 10 பைசாக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. திறந்து காட்டின உடனே சி 10 பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி. ஒரு 10 பைசா நம்ம முதலரையே முறியடிச்சிருச்சே.